டேய் சாமி கும்பிடும்போது எதுக்குடா கூப்பிடுற? சும்மா சரி சரி. அப்பா என்னை விட பெரிய நடிகனா இருக்கியாடா. அண்ணா சும்மா இருண்ணா. சரிதான். என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் போகுது? நல்லா கும்பிடட்டும் விட, அப்பதான் நமக்கு அட்வான்ஸ் கிடைக்கும். கோயம்புத்தூர் முழுக்க சுத்தியாச்சா? எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டீங்கல்ல? எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டோம்க்கா. இங்க பாரு அபி, இந்த வருஷம் ஸ்கூல் சீசன்ல நம்ம கடையில கூட்டம் சும்மா செம்மையா அல்ல போகுது. அபி டெய்லர் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆக போகுது. நம்ம தான் பப்ளிசிட்டில சும்மா பின்னி இருக்கமே. வேலைய ஆரம்பிக்கலாமா? நீ கேளு. அவனை கேட்க சொல்ல. என்ன அட்வான்ஸா? நீயே கேளு. நான் கேட்க மாட்டேன், நீங்களே கேளுங்க. அக்கா பாஸ்போர்ட் எடுக்கணும். அடுத்த வாரம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாரமா இழுத்துட்டே போறக்கா. இல்லக்கா, சீக்கிரம் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி தான் வேலைக்கு அப்ளை பண்ணணும். எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்றனோ அவ்வளோ சீக்கிரம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடலாம்க்கா. சரி, முதல்ல காலேஜுக்கு போ. இந்தா. தேங்க்ஸ்க்கா. இல்ல அபி, 2 நாளா தொண்டை சரியில்லை, அதான். கவலைப்படாத தெய்வானாக்கா, இன்னைக்கு சாயந்தரம் கடை முடியும் போது அபி நம்ம 3 பேருக்குமே அட்வான்ஸ் கொடுத்துரும். அட்வான்ஸா? ஆமா அபிகா, எங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. நீ சம்பளத்துல கழிச்சுக்கோயே. எவ்வளவு வேணும்? என்ன பெருசா கேட்டு போறான் அபி? எனக்கு ஒரு 1000. அப்படியே எனக்கு ஒரு 850. அது என்ன 850? அது வந்து அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி கேட்பாங்க. அதானே? அது இல்லையா அப்போ? அக்கா வெறும் 850 தான்க்கா, அதுக்கு மேல ஒரு பைசா வேண்டாம். ஏற்கனவே ஒவ்வொருத்தரோட கணக்குலயும் எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் தெரியுமா? அட்வான்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வேலையை பாருங்க. அபி அவசர செலவு அபி, கொஞ்சம் மனசு வையேன். வீட்டுல விருந்தாளி எல்லாம் வந்திருக்காங்க. தெய்வானாக்கா, ஏன் யாரோ ஒருத்தர் மாதிரி கெஞ்சிட்டு இருக்க? நம்ம அபி நமக்கு தராம வேற யாருக்கு தரப்போகுது? அதானே, சாயங்காலமா கொடுத்துட போறாங்க இல்ல அபிகா? போச்சுரா, அபிக்கு கோவம் வந்துருச்சு. யாரும் ஒரு வார்த்தை பேசாம வேலையை பாருங்க. என்ன அபியக்கா, தைக்கிறத விட்டுட்டு மூச்சு புடிச்சிட்டு இருக்கீங்க? அச்சோ வேணி, அபிக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்படி பண்ணனா கொலவெறியா இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தனியும். அக்கா, என்ன வேணி? நாளைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும். தைக்க கொடுத்திருந்தேன்ல சுடிதார், அது ரெடி ஆயிடுச்சாக்கா? ரெடி ஆயிடுச்சு. அக்கா, பணம் மட்டும் நாளைக்கு மறுநாள் தந்துடுறேன். அத்தி ஏன் ரைஸ்ல மண்ணை போட பாக்குறாளே? ஏமா வேணி, சாமி இப்பதான் மலை ஏறி இறங்கி இருக்கோம், மறுபடியும் மலை மேல ஏத்தி விட்டுட்ட. நாங்களே இப்பதான் கடை திறந்து வந்திருக்கோம், அதுக்குள்ள ஆளாளுக்கு வந்து கடன் சொல்றீங்க. போமா, அப்புறமா வாமா. அக்கா என்னக்கா நீங்க? நான் இப்போ என்ன 1 லட்சமா கடன் சொல்லிட்டேன்? சுடிதார் தைக்க தானே கடன் சொன்னேன், அதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? முதல்ல போய் காசு எடுத்துட்டு வா போ. அச்சோ வேணி, சொன்னா புரிஞ்சுக்கோ. அபிக்கு கடன் கொடுக்கவும் பிடிக்காது, வாங்கவும் பிடிக்காது. அது ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கு. முதல்ல நீ போய் காசு எடுத்துட்டு வா போ. ரொம்ப தான் பண்றீங்க. நான் ரொம்ப பண்ணல, நீ தான் பண்ற போ.
கணேசா, இன்னைக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய கவுன் எங்க இருக்கு? அயன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் அபி. காட்டுங்க. அபி அக்கா, திரும்புங்க. அபி, உண்மையாவே உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ இளவரசிதான். உன்னை கண்டிப்பா ஒரு ராஜகுமாரன் தேடி வர போறான். ராஜகுமாரன் இந்த காலத்துல சும்மா இருங்கக்கா. அக்கா, எல்லா காலத்திலயும் இளவரசி இளவரசி தான், ராஜகுமாரன் ராஜகுமாரன் தான். அப்படி ஒருத்தர் உங்களை தேடி வந்தா நாங்க சொன்னது சரின்னு ஒத்துப்பீங்களா? வந்தா பாப்போம். சரி, ஓகே, நான் போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த ராஜகுமாரன் இருக்கிற அரண்மனையை கண்டுபிடிச்சு வைங்க, நான் வந்து பேசுறேன். ஹாய் சார். ஹலோ, ஐ எம் சேதுராம். ஹாய், ஐ எம் விஸ்வநாதன், நீலாம்பரி மேடமோட ஒன் அண்ட் ஒன்லி பிரதர். சார், மேடம் ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்காங்க. இப்போ எங்க கம்பெனியோட எம்டி என் மருமகன் தான், தெரியும்ல? தெரியும் சார். மேடத்தோட சன் மிஸ்டர் அசோக் சக்கரவர்த்தி தானே? எஸ் சார், நீலா மேடம் கிட்ட நேத்து பேசும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அக்கா சொன்ன டைம்க்கு இந்த வீட்டில் எல்லாம் நடக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அக்கா கிட்ட பேசும்போது அவங்க பேரை சொல்லி பேசக்கூடாது, மேடம் மேடம்னு சொல்லி தான் பேசணும். ஓகே சார். அப்புறம் அக்கா கிட்ட, மேடம் உங்க சக்சஸ் ஸ்டோரியை சொல்லுங்க, ஃபேஷன் வேர்ல்ட்ல தன்னந்தனியா ஒரு லேடி எப்படி ஜெயிச்சிங்கன்னு அவங்கள பிரைஸ் பண்ற மாதிரி கேள்வியை தான் நீங்க கேட்கணும். பிரைஸ் பண்ற மாதிரி தான் சார் கேட்போம். எல்லாருமே ரெடி தானே? எஸ் சார். நீங்க வெயிட் பண்ணுங்க, மேடம் இப்ப வந்துருவாங்க. நான் வரேன். பேபி, நான் ரெடி. போலாமா? எங்க? இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களே கீழே. அவங்க இன்டர்வியூ எடுக்க வந்தது என்னையும் உங்களையோ இல்ல, மிஸ்ஸஸ் நீலாம்பரி சக்கரவர்த்தி, அசோக் சக்கரவர்த்தி, எம்டி ஆஃப் அசோக் ஃபேஷன் டிசைனிங் கம்பெனி. இப்ப நம்ம வேகமா கீழே போனா மட்டும் என்ன நடந்துற போகுது? நீலாம்பரி வாழ்க, அசோக் வாழ்க, சக்கரவர்த்தி வாழ்க அப்படின்னு கோஷம் போடணும், அவ்வளவுதானே? பேபி, நீ என்ன சொல்ல வர? அசோக் எம்டி ஆகிற கேமை ஸ்டார்ட் பண்ணது நான். ஆனா அந்த கேம்ல எனக்கு நானே எதிரி ஆயிட்டேன். புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல ஜெகன். இந்த அசோக் ஃபேஷன் டிசைனிங் கம்பெனி யாரோடது? இது என்ன கேள்வி? அசோக்கோடது. நோ. அப்போ நீலாம்பரியோடது? நோ. சொல்லு, அப்ப இந்த கம்பெனி யாரோடது? இது என்னோடது. நான் ராணியா இருக்க வேண்டிய இடத்த திருடிதான் அவ பையனை ராஜாவா உட்கார வச்சிருக்கா. நியாயமா அந்த கம்பெனியோட எம்டியா இருக்க வேண்டியது நான். ஓகே பேபி, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதை பத்தி அப்புறம் பேசலாமா? எப்போ? எப்போ பேசலாம்? அவங்க எல்லாரும் இந்த இன்டர்வியூக்காக இன்னைக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் 20 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது என் அப்பா உருவாக்குன சாம்ராஜ்யம். சக்கரவர்த்தியோடதோ இல்ல அவர் வைஃப் நீலாம்பரியோடதோ இல்ல. அவங்களும் இதை பில் பண்ண கஷ்டப்பட்டு இருக்காங்க. உன்னை அவங்களோட மூத்த பொண்ணை தானே எதிர்க்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் ஏன் பாத்துக்கிறாங்க? என் அப்பாவும் மிஸ்டர் சக்கரவர்த்தியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனாலயா? இல்ல, என் அப்பாவோட ரத்தம் சிந்தி உருவாக்குன கம்பெனி இதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அத நானும் வெளியில சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான். பட் பேபி, அஃப்கோர்ஸ் கம்பெனி அவங்களோடது. எங்க அப்பா ஒர்க்கிங் பார்ட்னர். அதுக்காக அவங்க வாரிசு தான் இந்த கம்பெனியோட எம்டி ஆகணுமா? போர்ட் மெம்பர்ஸ் முன்னாடி நீ தானே பேபி அவனை ரெக்கமெண்ட் பண்ண? அது வெறும் டிராமா. சும்மா சொல்லி பாப்போம். எப்படி அவனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளதான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் அது எனக்கு எதிராக திரும்பிடுச்சு. பேபி, பேசாம சண்டை போட்டு ஷேர்ஸ் பிரிச்சு வாங்கிடலாமா?